Welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு ப்ராடக்ட் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்க போறோம். நம்ம தனியா பக்கத்துல ஒரு ஃப்ரெண்ட பார்க்கிறதுக்கோ இல்லனா ஒரு பார்க்குக்கோ எங்கயாவது போகணும்னா கார்ல தான் போகணும்னு அவசியம் கிடையாதுங்க. அதுவும் இன்னைக்கு பெட்ரோல் விக்கிற விலைக்கு கார்ல போகவே முடியாது. நடந்து போகலாம், சைக்கிள்ல போகலாம். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல நிறைய இ-பைக்ஸ் வந்து அவேலபிளா இருக்குங்க. அப்படி ஒரு இ-பைக்கை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது வந்து பாலாஜி தனக்காக வாங்கியிருக்காரு. அதை நம்ம சேனலில் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காரு. வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குற இந்த இ-பைக் ஜெட்சன் பிராண்டில் உள்ள போல்ட் ப்ரோ அப்படின்ற ஃபோல்டிங் எலக்ட்ரிக் பைக்குங்க. இதோடைய ஸ்பீட் அப் டு 25 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. ரேஞ்ச் அப் டு 24 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. கிளைம்பிங் ஆங்கிள் அப் டு 15 டிகிரி. ப்ராடக்டுடைய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 19.6 கேஜிங்க. பேசஞ்சருடைய வெயிட் லிமிட் 120 கேஜி. அண்ட் இதோடைய டயர் ரப்பர் வந்து 35.5 சென்டிமீட்டர். இந்த இ-பைக்குடைய மோட்டர் பவர் பார்த்தீங்கன்னா 350 வாட் அண்ட் இதோடைய ஏஜ் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 12+. இதை அசம்பிள் பண்ணுறதுக்கு சில டூல்ஸ் வந்து நமக்கு ரிக்வயர்டுங்க. அது இந்த பாக்ஸ்லேயே இருக்கு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து அசம்பிள் பண்ணிட்டு நம்ம கிருஷ்ணாவை டெஸ்ட் பண்ண சொல்லி பார்க்கலாம். நைஸ். முதல்ல நம்ம இ-பைக்கை ஸ்டாண்டை போட்டு நிறுத்தி வச்சிடலாம். நம்ம இந்த இ-பைக்குக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸில் இந்த இ-பைக்குக்கான பெடல் கொடுத்துருக்காங்க, ஒரு மட்கார்ட் கொடுத்துருக்காங்க, முக்கியமாக சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க, அப்புறம் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவலும் ஒரு பெல்லும் ஆலன் கீ டூல்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இதுக்கு வந்து சீட்டு மாட்டணும். அவ்வளோதாங்க, சிம்பிள். சீட்டை மாட்டியாச்சு. ரெண்டாவது அட்டாச்சிங் த லைட் அப்படின்னு போட்டிருக்கு. அவ்வளோதான், லைட் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து நம்ம மாட்ட வேண்டியது பெடல்ஸ். இந்த பெடலை டைட் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு டூல் கொடுத்துருக்காங்க. இப்போ சன்லைட் ரொம்ப ஹார்ஷாக வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம சைக்கிளையும் ஆல்மோஸ்ட் அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கீழே எடுத்து வச்சு மிச்ச அசம்பிளிங்கை முடிச்சுட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரேமில் இந்த ஃபெண்டரை மாட்டுறதுக்கு ஒரு போல்ட் கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணி டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஆலன் கீ கொடுத்துருக்காங்க. ஃபெண்டரை டைட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த இ-பைக்கில் இருக்க எல்லா ப்ரொடெக்டிவ் ராப்பர்ஸ் அண்ட் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணியாச்சுங்க. இப்போ நம்ம வந்து பண்ண வேண்டிய ஒரே விஷயம், ஹேண்டில் பாரை வந்து நிமித்திட்டு டெஸ்ட் பண்ண வேண்டியது தான். லெஃப்ட் சைடில் இந்த இ-பைக்குடைய பவர் பட்டன் இருக்குது. ரைட் சைடில் இந்த இ-பைக்குடைய பேட்டரி இண்டிகேட்டர் இருக்குது. கீழே இருக்கிற சுவிட்ச் வந்து லைட் ஹெட்லைட்டுடைய சுவிட்சு. அதே மாதிரி இங்கே ஒரு பெல் கொடுத்துருக்காங்க. பைக் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. லைட் வெயிட்டாக இருக்குது. பேட்ரி இல்லைன்னா நம்ம வந்து பெடல் கூட பண்ணி கொண்டு போகலாம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை பிஹைண்ட் த கேமரா இருந்து ஷூட் பண்ண நம்ம கிருஷ்ணா இப்போ வந்து ஒரு ரைடு ஒன்று போகிறாரு. இந்த ஜெட்சன் போல்ட் ப்ரோ எலக்ட்ரிக் ஃபோல்டபுள் பைக் ரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. பேட்ரி முடிஞ்சால் பெடல் பண்ணிட்டு வரதுக்கும் ரொம்ப லைட்டாக ஈஸியாக இருக்குது. இதை நாங்கள் காஸ்கோவில் வாங்கினோம். இதோடைய ப்ரைஸ் வந்து $449. டாக்ஸ் எல்லாம் சேர்த்து $508க்கு வாங்கினோம். இட்ஸ் ஆசம் ஆசம் ஆசம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க அருமையான கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.